சபரி உன்னை எங்கெல்லாம் ஏன் தேடுறது? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதான் வாங்கிட்டு வந்தேன். படிக்கிறியா? எழுத படிக்க தெரியாதுயா. கேமரா எப்படி? அவன் தான் கொடு. சத்தியம் மாட்டான், அவன் வேற போட்டுங்கிறான். அவன் பக்கத்தில் நிற்பான். கேமராமேன் தீபக் வந்து அடுத்த என்ட்ரி. ஏன் சபரி உன்னை எங்கெல்லாம் ஏன் தேடுறது? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டரா? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கியா? என்னதான் எழுத படிக்க தெரியாது உனக்கு தெரியலையா? நீயே படிச்சு சொல்லியா? சரிப்பா, நானே படிக்கிறேன்ப்பா. ஏயா படித்தவுடன் கிழித்து விடணும்னு போட்டிருக்கியா? படிச்சிருக்கீங்களா? படிச்சையா? அப்படி சரி சரிப்பா வரேன். யோ எங்கேயா போறா? சொல்லியா? படிச்சது சொல்லிட்டு போயா? அதான் சொன்னலையா? என்ன சொன்னீங்க? ஏய் படித்தவுடன் கிழித்து விடணும்னு சொன்னலையா? படித்தவுடன் நான் கீசிட்டு சொல்லிட்டேன். சரி, அதுல என்ன போட்டு படிச்சு சொல்லலையா? டேய் படித்தவுடன் கிழித்து விடும், நீ தானே நான் சொன்னல. படிச்சவனே கீச்சிடுன்னு சொல்லிட்டேன். அதுல என்ன போட்டுருந்தது சொல்லவே இல்லை நீ. டேய் படித்தவுடன் கிழித்து விடும் மட்டும்தான் ஏன் போட்டிருந்தது? அது எப்படி நான் நம்புறது? ஏண்டா போஸ்ட் படிக்க சொன்னேன். படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் என்னடா உங்க கூட அக்க போரா இருக்கு? என்னடா நீங்க நான் சொன்ன பசங்க. டேய் படித்தவுடன் கிழித்து விடும் மட்டும்தான்டா போட்டிருந்துச்சு. படிச்சவனே கீசி விடும் மட்டும்தான் போட்டுருந்தது. அப்ப வேற என்ன டீட்டெயில் போட்டுருந்தது? அதுதான்டா போட்டிருந்தது. டேய் யோ இங்க வாயா. என்ன பிரச்சனைங்க? ஒரு லெட்டர் என் பேர்ல வந்துக்குதுன்னு சொன்னான். லெட்டர்ல என்ன போட்டுக்கிறான்னு சொன்ன கேட்டேன். படிச்ச உடனே கீச்சு விடணும்னு மட்டும் போட்டுக்குதுன்னு சொல்றான். என்ன கதை லெட்டர்ல இருக்கிறத பத்தி சொல்லணுமா இல்லையா? ஏயா அந்த லெட்டருக்கு தான் சொல்லிட்டு போயா? ஐயா டேய் என்னடா ஆளுங்க நீங்க? என்னடா உங்க ஊருக்காரங்க? ஐயோ டேய் லெட்டர் எடுத்து வந்து கொடுத்தேன்யா நான். படித்த விடும் கிழித்து விடும் மட்டும்தான் ஏன் போட்டுருச்சு. அதை தான் ஏன் சொல்லிட்டு போறேன். என்னையா அவன் திருப்பி திருப்பி பேசுறேன். டேய் நீ லூசுல பேசாத. இங்க வாயா. என்னையா பிரச்சனை? யோ எனக்கு ஒரு லெட்டர் வந்து சொன்னான். அது என்ன போட்டுக்குது படிச்சு சொல்றான்னு. பத்தவனே கீச்சு விடணும் மட்டும் போட்டுக்குது. யோ ஒரு லெட்டர் வந்து சொன்னான். பச்சவனே கீச்சு விடணும் மட்டும் சொல்றான். என்ன கதை கேளு. யோ அவங்க அந்த லெட்டரை தான் படிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏய் என்னடா உங்க ஊருக்காரங்க விட அக்க போறா இருக்குது? லெட்டர்ல போட்டுருந்து தானே நான் சொல்ல முடியும். யோ நீ போஸ்ட் மேனையா? நீ அந்த லெட்டர்ல இருக்கிறத சொல்லிட்டு போயா? போஸ்ட் மேன் இல்லாம நான் என்ன ஒயர் மேன் ஐயா? என்னடா நீங்களாம் ஊருக்காரங்க? படித்த உடன் கிழிச்சு விட மட்டும் தான் போட்டுருக்கீங்க. என்னையா நீங்க பேசிக்கிட்டு? அந்த லெட்டர்ல என்னதான் போட்டுருந்தது? இப்போ உங்க எல்லாருக்கும் அந்த லெட்டர்ல என்ன போட்டுருந்தது? ஆமாயா, அதை சொல்லிட்டு தானே போனோம். இவனோட ரெண்டாவது கொண்டாட்டிய இவன் நைட்டோட நைட்டா கூட்டு ஓடி போட்டா போட்டுருந்தது. போங்க. எதனா ஒரு ரியாக்ஷன் காட்டு. சரிடா, இப்போ எல்லாருக்கும் இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியணும், நான் சொல்லணும். அவ்வளோதானே? அவ்வளோதானே. இவன் ரெண்டாவது கொண்டாட்டிய இவன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டு ஆள் வச்சு தூக்கிட்டு ஓடி போறதா போட்டுருக்கா. போங்கடா. ஏன் சபரி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டரா? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கியா? யோ என்னதான் எழுத படிக்க தெரியாது உனக்கு தெரியலையா? நீயே படிச்சு சொல்லியா? சரிப்பா, நானே படிக்கிறேன்ப்பா. ஏயா படித்தவுடன் கிழித்து விடணும்னு போட்டிருக்கியா? படிச்சிருக்கீங்களா? படிச்சையா? அப்படி சரி சரிப்பா வரேன். யோ எங்கேயா போறா? சொல்லியா? படிச்சது சொல்லிட்டு போயா? அதான் சொன்னலையா? என்ன சொன்னீங்க? ஏய் படித்தவுடன் கிழித்து விடணும்னு சொன்னலையா? படிச்சவனுக்கு நான் கீசிட்டு சொல்லிட்டேன். சரி, அதுல என்ன போட்டு படிச்சு சொல்லலையா? டேய் படித்தவுடன் கிழித்து விடும், நீ தானே நான் சொன்னல. படிச்சவனே கீச்சிடுன்னு சொல்லிட்டேன். அதுல என்ன போட்டுருந்தது சொல்லவே இல்லை நீ. டேய் படித்தவுடன் கிழித்து விடும் மட்டும்தான் ஏன் போட்டிருந்தது? அது எப்படி நான் நம்புறது? படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் என்னடா உங்க கூட அக்க போரா இருக்கு? என்னடா நீங்க நான் சொன்ன பசங்க. டேய் படித்தவுடன் கிழித்து விடும் மட்டும்தான்டா போட்டிருந்துச்சு. படிச்சவனே கீசி விடும் மட்டும்தான் போட்டுருந்தது. அப்ப வேற என்ன டீட்டெயில் போட்டுருந்தது? யோ ஒரு லெட்டர் வந்து சொன்னான். பச்சவனே கீச்சு விடணும் மட்டும் சொல்றான். என்ன கதை கேளு. யோ அவங்க அந்த லெட்டரை தான் படிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏய் என்னடா உங்க ஊருக்காரங்க விட அக்க போரா இருக்குது? லெட்டர்ல போட்டுருந்து தானே நான் சொல்ல முடியும். யோ நீ போஸ்ட் மேனையா? நீ அந்த லெட்டர்ல இருக்கிறத சொல்லிட்டு போயா? போஸ்ட் மேன் இல்லாம நான் என்ன ஒயர் மேன் ஐயா? என்னடா நீங்களாம் ஊருக்காரங்க? படித்த உடன் கிழிச்சு விட மட்டும் தான் போட்டுருக்கீங்க. என்னையா நீங்க பேசிக்கிட்டு?
அந்த லெட்டர்ல நான் தான் போட்டுருந்தேன். ஏன் சபரி, உன்னை எங்களாயா தேடுறது? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டரா? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கியா? தாயா யோ, என்னடா எழுத படிக்கிற உனக்கு தெரியலையா? நீயே படிச்சு சொல்லியா? சரிப்பா, நானே படிக்கிறேன்ப்பா. ஏயா, படித்தவுடன் கிழித்து விடணும்னு போட்டிருக்கியா? படிச்சிருக்கீங்களா? படிச்சையா? அப்படி சரி சரிப்பா, வரேன். யோ, எங்கேயா போறா? சொல்லியா? படிச்சு கொடுத்துருயா? அதான் சொன்னலையா? என்ன சொன்னீங்க? ஏய், படித்தவுடன் கிழித்து விடணும்னு சொன்னலையா? அடுத்தவனுக்கு நான் கீச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, அதுல என்ன போட்டுன்னு படிச்சு சொல்லலையா? ஏய், படித்தவுடன் கிழித்து விடணும் நீ தானே நான் சொன்னல. படிச்சவனே கீச்சுன்னு சொல்லிட்டேன். அதுல என்ன போட்டுருந்தது சொல்லவே இல்லை நீ. ஏய், படித்தவுடன் கிழித்து விடணும் மட்டும்தாயா போட்டிருந்தது. அது எப்படி நான் நம்பிக்கிறேன்? நான் படிச்சதை சொல்லிட்டு போ. ஏய், என்னடா உங்க கூட அக்க போரா இருக்கு? என்னடா நீங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஏய், படித்தவுடன் கிழித்து விட மட்டும்தானா போட்டிருந்துச்சு. இங்க வாயா. யோ, நான் ஒரு லெட்டர் வந்து சொன்னா பச்சவனை கீச்சு விடுறது மட்டும் சொல்றான். என்ன கதை கேளு. யோ, அவங்க அந்த லெட்டரை தான் படிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏய், என்னடா உங்க ஊர்க்காரங்க விட அக்க போரா இருக்குது? லெட்டர் போட்டிருந்தது தானே தான் சொல்ல முடியும். யோ, போஸ்ட்மேன் அந்த லெட்டர் இருக்கிறத சொல்லிட்டு போயா. போஸ்ட்மேன் இல்லாம நான் என்ன ஒயர்மேன் ஐயா? என்னடா நீங்களாம் ஊருக்காரங்க படித்த உடன் கீழ்ச்சி விட மட்டும் தான் போட்டுருக்கீங்க. அந்த லெட்டர்ல நான் தான் போட்டுருந்தேன். சரிடா, இப்போ எல்லாருக்கும் இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குது உங்களுக்குலாம் தெரியணும், நான் சொல்லணும். அவ்வளோதானே? அவ்வளோதானே. இவன் ரெண்டாவது பொண்டாட்டிய இவன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டு ஆளு தூக்கிட்டு ஓடி போறதா போட்டு போங்கடா. சபரி, உன்னை எங்களாயா தேடுறது? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டரா? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கியா? தாயா யோ, என்னடா எழுத படிக்கிற உனக்கு தெரியலையா? நீயே படிச்சு சொல்லியா? சரிப்பா, நானே படிக்கிறேன்ப்பா. ஏயா, படித்தவுடன் கிழித்து விடணும்னு போட்டிருக்கியா? படிச்சிருக்கீங்களா? படிச்சையா? அப்படி சரி சரிப்பா, வரேன். யோ, எங்கேயா போறா? சொல்லியா? படிச்சு கொடுத்துருயா? அதான் சொன்னலையா? என்ன சொன்னீங்க? ஏய், படித்தவுடன் கிழித்து விடணும்னு சொன்னலையா? அடுத்தவனுக்கு நான் கீச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, அதுல என்ன போட்டுன்னு படிச்சு சொல்லலையா? ஏய், படித்தவுடன் கிழித்து விட நீ தானே நான் சொன்னல. படிச்சவனே கீச்சுன்னு சொல்லிட்டேன். அதுல என்ன போட்டுருந்தது சொல்லவே இல்லை நீ. ஏய், படித்தவுடன் கிழித்து விடணும் மட்டும்தாயா போட்டிருந்தது. அது எப்படி நான் நம்பிக்கிறேன்? நான் படிச்சதை சொல்லிட்டு போ. ஏய், என்னடா உங்க கூட அக்க போரா இருக்கு? என்னடா நீங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஏய், படித்தவுடன் கிழித்து விட மட்டும்தானா போட்டிருந்துச்சு. இங்க வாயா. யோ, நான் ஒரு லெட்டர் வந்து சொன்னா பச்சவனை கீச்சு விடுறது மட்டும் சொல்றான். என்ன கதை கேளு. யோ, அவங்க அந்த லெட்டரை தான் படிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏய், என்னடா உங்க ஊர்க்காரங்க விட அக்க போரா இருக்குது? லெட்டர் போட்டிருந்தது தானே தான் சொல்ல முடியும். யோ, போஸ்ட்மேன் அந்த லெட்டர் இருக்கிறத சொல்லிட்டு போயா. போஸ்ட்மேன் இல்லாம நான் என்ன ஒயர்மேன் ஐயா? என்னடா நீங்களாம் ஊருக்காரங்க படித்த உடன் கிழிச்சு விட மட்டும் தான் போட்டுருக்கீங்க. அந்த லெட்டர்ல நான் தான் போட்டுருந்தேன். சரிடா, இப்போ எல்லாருக்கும் இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குது உங்களுக்குலாம் தெரியணும், நான் சொல்லணும். அவ்வளோதானே? அவ்வளோதானே. இவன் ரெண்டாவது பொண்டாட்டிய இவன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டு ஆளு தூக்கிட்டு ஓடி போறதா போட்டு போங்கடா.